இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 119 சங்கீதம் 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். தேவனுடைய மனிதனுடைய அறிக்கையை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை தான் நாள் முழுவதும் நான் தியானம் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் முழுவதும் நான் சிந்தித்து கொண்டிருப்பது வேற எதையுமே இல்லை. என் சொந்த காரியம் அல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அல்ல, என்னுடைய தேவைகளே அல்ல, நான் கடந்து போகிற பாதைகளே அல்ல, உங்க வார்த்தையை தான் நான் தியானம் பண்ணிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான அனுபவங்க. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆனா இவைகள் எல்லாமே தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்துல தான் இருக்கு. தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறது என்பதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை தான் நீங்க நாள் முழுதும் தியானம் பண்ணுவீங்க. அது கடினமான பாதையா இருக்கலாம், எதிரடையான சூழ்நிலையா இருக்கலாம், நம்புவதற்கே வழி இல்லாத ஒரு காலகட்டமா இருக்கலாம், அல்லது நம்ம நினைச்சது காட்டிலும் எல்லாம் நடக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா, தரிசனத்துக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா வார்த்தைன்னு ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருந்தாருன்னா, அந்த வார்த்தையை குறித்த சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிட்டே இருந்ததுன்னா எந்த விதத்திலும் அவிசுவாசம் உங்களை தாக்காது. வாயிலிருந்து தேவையில்லாத முறுமுறுப்பான வார்த்தைகளை அனுப்பிச்சியாது வர. அதனாலதான் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக எல்லாவற்றை காட்டிலும் நம்ம நேசிக்கும். வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கிற உண்மைதான். வேதத்தை தினமும் வாசிக்கிற பழக்கம் நம்ம அநேகருக்கு இருக்கு, எல்லாம் உண்மைதான். வருடத்திற்கு ஒரு முறையாவது முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம், உண்மைதான். ஆனா வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாசிக்கிறோமா, அல்லது இரவும் பகலும் நான் அதுல பிரியமா இருக்கிறேன் என்ற இந்த சங்கீதக்காரனை போல பிரியமா இருந்து நம்ம வாசிக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம பிரியமா இருந்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய வார்த்தை. இந்த சூழ்நிலையிலையும் அந்த வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் வரும். அதை நம்ம தியானம் பண்ணி அந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடும் போது எல்லாம் வசனத்தின் அடிப்படையில வார்த்தையினுடைய வெளிப்பாடா, உறுதிப்பாடா நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம அனுபவிப்பதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால வசனத்தை நாள் முழுவதும் தியானிக்க பழகுங்க. ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். தகப்பனே, இது எங்களுடைய அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.